சுவையும் உள்ள உணவு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு. போன வெள்ளியில இருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள தினசரி ஏதாவது ஒரு கசப்பு உணவு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் கை தூக்கம் பார்ப்போம்? தினசரி. என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமான, தினம் ஒரு கசப்பு சாப்பிட்டுருக்காங்க யாருமே இல்லைனா? தினசரி ஒரு இனிப்பு சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. காப்பி டீ எல்லாத்துலயும் தான் இருக்குது. இனிப்பு பண்ண இல்ல, அரிசியே இனிப்புதான். ஆனா எல்லாரும் 2 கை தூக்குறோம். ஆனா கசப்பு தூக்குறாங்க மொத்தமே 4.25 பேரு. ஆனால் நண்பர்களே, நாம் ஏதாவது ஒரு கசப்பு சுவர்ப்பு தினசரி சாப்பிட்டே ஆகணும். நீங்க 6 சுவை எடுத்தீங்க, நம்ம பெரும்பாலும் இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இந்த 4 சுவைக்குள்ளேயே மாட்டிடும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம். மீதி இருக்கிற கசப்பும் சுவர்ப்புன்னா சித்த மருத்துவ அடிப்படையில அதிக மருத்துவ குணம் கொண்டது இந்த 2 தான். கசப்பும் சுவர்ப்பு தான். ஏன் நிலவேந்த கொண்டாடுறோம்? எல்லா இடத்துலையும் நிலவேந்த கஷாய மருத்துவமனை பூரா வச்சிருக்கோம். எதுக்காக? அதனுடைய கசப்புக்காக. ஏற்கனவே இருந்து அமெரிக்காக்காரன் புரிந்து பார்த்தா அதனுடைய கசப்பில் இருக்கக்கூடிய பயிரித்திராய்கள், நிலவேந்தில் இருக்க கசப்பு தரக்கூடிய பானிக்குலேட் ஏ, பி, ஆண்ட்ரோகிராபின் அப்படின்னு 3 விஷயம் தான் இன்னைக்கு பல பேரை சிக்க முடியாதுல இருந்தும் காய்ச்சலில் இருந்தும் காப்பாற்றுவது அந்த கசப்பு தான். அந்த கசப்பு பாவக்கால இருக்கு, கருவேப்பில இருக்கு, வெந்தயத்தில் இருக்கு. தயவு செய்து இன்றையில் இருந்து உங்க வீட்டின் உணவுல ஏதாவது ஒரு கசப்பு நிலத்தில் இருக்கணும். உடனே ஒருத்தர் சொல்றாரு, சார் எங்க வீட்டுல பாவக்காய் பொரியல் வந்தாங்க, ஆனா அந்த பாவக்கால வெள்ளம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு அமிர்தமா ஆக்கிடுவா சார் இருந்தாங்க. பாவக்காய் கசக்கணும், அதுல போய் சர்க்கரையை போட்டு இனிப்பாக்கணும். அது முட்டாள்தனத்துக்கு உச்சம். பாவக்காய் பொரியல் பாவக்காய் கசப்பாக இருக்கணும். கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னி பண்ண வேணாம். ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுவோம், ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம். தினசரி காலையும் மதியம் வெந்தய பொடி போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில ஒரு 1/2 ஸ்பூன், சாயந்தரம் மதியம் ஒரு 1/2 ஸ்பூன். வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். கரையக்கூடிய நார், கரையாத நார் 2 சத்து உள்ளது வெந்தயம் மட்டும்தான். சர்க்கரைக்கு நல்லது, ரத்த கொழுப்புக்கு நல்லது, மாரடைப்பை தடுக்கும், பல பெண்களுக்கு மாதவிடாயை சீராக்கும், பாலூட்டும் மகளிருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும். இப்படி பல சத்து வெந்தயத்தில் இருக்கு. அப்ப நம்ம வெந்தயத்தை தினம் காலையும் மதியம் உணவுல சேர்த்துக் கொள்ளணும். நண்பர்களே, நம்முடைய உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப காலமா உப்புலா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம போடுறோம். உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம கிட்ட தான். ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம். 4 கிராம் உப்பு. ஆனா நம்ம 8 கிராம் உப்பு சாப்பிடுறோம் பர் டே. நம்ம சாப்பிடுற உப்பு நல்லா யோசிச்சு பாருங்க. 4 பேர் இருக்கு உங்க வீட்டுல, 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்துல காலையில. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 250 கிராம் ஒரு ஆள் சாப்பிடுறாங்க. ஒரு மாசத்துக்கு 8 கிராம். மிக மிக ஆபத்தானது. உப்பை நல்லா குறைச்சிக்குவோம். சர்க்கரை, நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள், வெள்ளை பட்டமீட்டின அரிசி, உருளைக்கிழங்கு, நல்ல பரோட்டா, மைதா மாவு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் முழுசா நம்ம ஒதுக்கிடுவோம். அதிக கசப்பு, அதிக துவர்ப்பம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வோம். தானியம் என்று எடுத்துக்கொண்டால் சிறுதானியங்களும் மரபு அரிசி உணவுகளும் அன்றாட இருக்கணும். 20 வருஷமா நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு சிறுதானியங்கள் பேசுபொருள் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பத்தி பேசுறோம், எல்லா பத்தி இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் வாரத்துக்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது சிறுதானியம் இருக்காங்க? கம்மிதான். ஏன்னா நாங்க பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளவு டன் விற்பனை ஆகிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு கூடியிருக்கு, பெரிய அளவுல கூடியிருக்கு. ஆனால் இன்னும் தேவையான அளவுக்கு ஒரு 7 கோடி மக்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இங்க இருக்காங்க இல்ல. அப்போ சும்மா லைச்சிட்டு கை கட்டிட்டு பேசிட்டு எங்க ஊர் தாங்க ரொம்ப பிரமாதம் சொல்லிட்டு அப்புறம் போய் முருகனா ஒரு வெள்ளை தோசை போட்டுக்கூடாது அப்படின்னு வீட்டுல போய் சொல்லக்கூடாது. கட்டி சட்னி ஒண்ணு தேங்காயில மட்டும் அரைச்சு அப்படி கூட அப்படின்னு சொன்னோம்னா பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். இப்படி இல்லாமல்
நம்ம ஆரோக்கியம், நம்முடைய அடுத்த தலைமுறையின் ஆரோக்கியம், வருங்காலத்தில் நோயினுடைய பிடியில் சிக்காத ஒரு கூட்டமாக நாம் இருக்கணும்னா உணவில் அக்கறையாக இருக்க வேண்டும். அடுப்பங்கரையில் கூடுதலாக நாம் செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுள் காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும் நண்பர்களே. நாம் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். ஒரு ஊற வைக்கிறதுலையோ, ஒரு அரைக்கிறதுலையோ, ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுகளையோ ஒரு சின்ன கரிசனம், சின்ன அக்கறை நமக்கு இருக்கணும். இந்த அக்கறையில் முடிவாக இதில் இருக்கக்கூடிய அக்கறை எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த பூமியின் சுற்றுச்சூழல் மீது நாம் அக்கறையாக இருக்கணும். நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஒரு காலத்தில் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என் நுரையீரல் நலமாக இருக்கணும், என்னுடைய ஈரல் நலமாக இருக்கணும், என் சிறுநீரகம் கழிவுகளை நல்லா வெளியேற்றணும், அப்புறம் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னான். இன்னைக்கு அப்படி கிடையாது. இல்ல உன் மனம் நலமாக இருக்கணும், உன் புத்தி நலமாக இருக்கணும், உன் சிந்தனையும் சித்தமும் நலமாக இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருந்தா கூட நான் நலமாக இருக்க வேண்டும் என்றால், நான் நலமாக இருக்க வேண்டும்னா என்னோட அங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல என் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மண்ணுக்கு அடியில் இருக்க மண்புழு நலமா இருக்கணும். நம்ம சுற்றி நிற்கிறது வாகை மரமும், மயில் கொன்றையும், வேப்ப மரமும், அந்த மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும். அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன், அந்த தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை அருந்த வரக்கூடிய வண்ணத்து பூச்சியோ தேன் சுட்டோ அவை நலமாக இருக்கணும். இங்கிருந்து 60 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய கடலில் நீண்டு வருகிற மீன்கள், இன்னும் பெயர் தெரியாமல் கடலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் அவையெல்லாம் நலமாக இருக்கணும். வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும். இந்த தேன் சுட்டு, இந்த மண்புழு, இந்த பறவை, இந்த மீன்கள் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் இனிமே நலமாக இருக்க முடியும். இதைத்தான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று சொல்லுகின்றார்கள். நாம சிறுதானியத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, கசப்பான வெந்தயத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, நமக்கு அக்கறையான நெல்லிக்காயும் பழங்களையும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த மண்ணையும், இந்த காற்றையும், இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகளையும், நீர்களையும், தண்ணீரையும் நேசித்தோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.